நம்ம காசையும் வாங்கி கொடுத்துட்டு அது என்னை பார்த்து பயப்படுது பேங்க்கில். அச்சச்சோ சண்டை எதுவும் இழுத்துருவாளோ, 2 வருஷம் கழிச்சு இவ கண்ணில் சிக்கியிருக்கோமே, காசு கேட்டுருவாளோ, ஏதோ எப்படியோ நான் அது பாட்டுக்கு பயப்படுது பார்த்துக்கோங்க. அது கை கால்லாம் உதறுது. நான் என் பையனுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண பக்கத்தில் தான் நிற்கிறேன். 2 பேருமே கவுண்டிங் பக்கத்தில் தான். அவங்க பொண்ணு நிற்கிது. சரி நம்ம பேங்க்கில் வச்சு காசுலாம் கேட்க வேண்டாம், வெளியில் வச்சு பேசிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணேன். நான் வேலை பார்க்குற வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. என்னப்பா 10:30 வரேன்னு சொல்லிட்டு 11 ஆச்சு, இன்னும் காணான்னு ஃபோன் பண்ணவும் சரின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். இது நடந்தது இப்போ தான் இடையில ரீசெண்டாக. நான் போயிட்டு அதுக்கப்புறம் அது என்ன சேர்ந்தவங்ககிட்ட சொல்லியிருக்கு. அவள் வந்து என்னை பார்த்தாலும் கேட்க மாட்டா, என்னை பார்த்து பயந்துருவா, என் வாய்க்கு பயப்படுவா அப்படிலாம் சொல்லியிருக்கு. அப்படி சொல்லும் போது அதை பார்த்துட்டு சப்புன்னு இருக்கணும்னு இப்போ தோணுது. எங்கேனாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இறைவன்கிட்ட வேண்டிக்கிட்டே இருக்கிறது என்னென்னா, அது எங்கேயாவது கிடைக்கணும், கண்டிப்பாக 2 கூடாது நான் கொடுக்கணும். ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் அந்த காசை கட்டியிருப்பேன். வீட்டு வேலைக்கு போகிறது லேஸ் கிடையாது. எச்சி பாத்திரம் விளக்கணும், கூட்டணும், துடைக்கணும். அவங்க சொல்கிற வேலையெல்லாம் நம்மளுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம பார்த்து தான் ஆகணும். அவங்க முகம் சுளிக்காமல் பார்க்கணும் எல்லா வேலையுமே. சம்பளம்லாம் பெரிய சம்பளம் கிடையாது, 10,000 20,000லாம் கிடையாது, ரொம்ப கம்மி. அதை வாங்கி வாரம் 800 லோன் கட்டணும்னா எப்படி இருக்கும்? அவளுக்கு 20,000 வாங்கி கொடுத்துட்டு 35,000 கட்டணும் வட்டியோடு சேர்த்து. எல்லாம் வாங்கி கொடுத்து கஷ்டப்பட்டு அந்த நேரத்தில் சாப்பாட்டுக்கு கூட இல்லாமல் என் பிள்ளைங்களை ஸ்கூலில் வாங்கி சாப்பிட சொல்லுவேன். ஏன்னா மத்தியானம் சாப்பாட்டு கூட காசு இருக்காது. அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வாரம் சரி நம்ம பேரில் வாங்கி கொடுத்துட்டோமேன்னு அந்த லோனை கட்டினா, அவள் என்னென்னா இப்படி சொல்லிட்டு போயிருக்கா, அவளுக்கு பயந்துக்கிட்டு நான் போனேன்னு. இந்த மாதிரி ஆளுகளில் என்ன பண்ணுறது நீங்களே சொல்லுங்கள். அப்போது யாரை நம்புறது? எல்லாருமே அப்படி இருக்க மாட்டாங்க. 100%ல் ஒரு 80 இப்போது அப்படித்தான் இருக்குது. சுயநலத்துக்காக தான் பழகுது. நம்ம என்ன செய்கிறது? செஞ்சு கெட்ட பேர் வாங்குறதுக்கு இனிமேல் செய்யாமல் கெட்ட பேர் வாங்கிடலாம் அப்படின்னு தோணுது. யாராவது நிஜமாகவே வந்து உதவி கேட்டால் கூட செய்ய முடியாது. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது இந்த மாதிரி ஆளுகளெல்லாம் நினச்சி. ஆனால் இவ்வளவும் செஞ்சு அவள் இப்படி சொல்லிட்டு போயிருக்கா பாருங்க. அவளுக்கு எவ்வளோ திமிரு. யார்கிட்டயாவது ஒரு ஆள் செருப்படி வாங்கிட்டு தான் போவான் என்ன, கண்டிப்பாக.